ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்தோமா, இப்போ நம்ம ஜிஹெச்சில் இருக்கோம். தாராபுரம் ரோட்டில் இருக்கிற ஜிஹெச்லேருந்து கிளம்புறோம். எங்கே போகிறோம்னா ஜேடர்பாளையம் டேமுக்கு போயிட்டுருக்கோம். இல்லை காங்கேய ரோட்டில் பிடிச்சி காங்கேய ரோட்லேருந்து ஜேடர்பாளையம் கிளம்புவோம். வாங்க போயிட்டு என்ன எப்போ போகிறோம் என்னன்னு போயிட்டு பேசலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கோயில் வழி வந்திருக்கோம். கோயில் பஸ் ஸ்டாண்டு புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு அதாவது தாராபுரம் போகிற ரயிலுக்கு எல்லாத்துக்குமே இந்த லைனில் தான் பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போகணும் நம்ம தாராபுரம் போகிறேன்னா. இப்போ புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கட்டடம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. வேறு லெவல் போயிட்டுருக்கு போல் வேலைங்கெல்லாம். நல்லா கட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு உள்ளுக்கு. ஒரு நாள் நம்ம உள்ளே போயிட்டு எப்படி வியூ பண்ணிட்டு வரலாம். இது என்ன கருப்பராயன் கோயிலா? கருப்புசாமியா? கருப்பராயன். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி புது வண்டி எது வாங்கினாலும் இங்கே வந்து ஒரு பூஜை போட்டுருவாங்க. நல்ல சக்தி வாய்ந்த சாமி. இங்கே கோயில் டைம் இந்த மாதிரி சீசன் டயத்தெல்லாம் பார்த்தோம்னா இங்கே வண்டி நிறையா நன்றி பூஜை நல்லா நடக்கும். வேறு லெவலில் இருக்கும் அந்த கோயில். என்ன ஐயா பெருசு போய் தூக்குடா ஆள் படுத்துட்டா போட. எந்திரு போய் தூக்கி ஐயா தூக்கி விடு. என்ன ஆச்சு ஐயா சடனாக? வண்டி ஓரமா போய் பாடுறா. நல்லா மெயினில் வராமட்டார். என்னாச்சு? அவன் ஒரு ஆகாவலி தண்ணிக்கே இல்லை. சரி வாங்க சரிப்பா. போலாமா? ஸ்டாண்டா? ஐயா என்னாச்சு? ரொம்ப விழுந்தா அடியா? இல்லை சும்மா தான். என்னாச்சு? பிரேக் அடிச்சு கீழே விழுந்துட்டாரு போல. உருட்டிட்டு போனாரா? ஓட்டிட்டு தான் வந்திருக்காரு. மெயின் பிரேக் அடிச்சு சடனா சாஞ்சிட்டாரு. கிறங்கிட்டாரு போல வெயில்ல. அதுங்களா பேக்கில் வண்டியை கட்டி லாரி இழுத்துட்டு இருக்காங்க. அது ஃப்ரண்ட்டில் போட்டு கட்டி இழுத்துருந்தா கூட கரெக்டாக நேராக போயிருக்கலாம். டிராஃபிக் ஆகிட்டாங்க. அதுக்குன்னு பின்ன பேக்கில் கட்டி இழுப்பாங்க. அதுவும் முன்னாடி போகுது இதுவும் முன்னாடி போகுது. ரெண்டு பேருமே போட்டு இழுக்கிறாங்களே. இல்லை ஏதோ இதாகிடுச்சு நினைக்கிறேன். அந்த வண்டி இதாக நினைக்கிறேன். ஆமா பேக் திருப்பணும்ல. முன்னாடி வேக தடுதா? டிராஃபிக் போட்டு ரொம்ப இதாகிடுச்சு. அதான் ஸ்டேரிங் திரும்பாம தான் போட்டிருக்காங்க. சரி வா போமா. இப்போ நாம போயிட்டு இருக்கிறது ஜேடர்பாளையம் தானே? ஜேடர்பாளையம். அதுக்கு நாங்கள் சுற்றுனது பொள்ளாச்சி போய் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. வெரி பேட். ரைட். எல்லா கேங்களையும் ஓட்டிருக்கான். ரூட் பார்க்க சொன்னால் வேற ஒன்று பார்த்துட்டு தப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப யூட்டன் போட்டு வருது. அதில் மொதல் ஆள் என் பின்னாடியே உட்காந்துருக்கான். இவன் தான் தப்பாக பார்த்தவன். பொள்ளாச்சி போய் போகலான்னு சொன்னது இவன் தான். நீ தானே? பொள்ளாச்சி போய் போகலான்னு சொன்னது நீ தானே? காங்கேயம் போய் போகலான்னு பொள்ளாச்சி ரூட்டு போட்டு அங்கே போய் நம்ம எங்கே போனோம்?
கிட்டத்தட்ட நாட்டராயன் கோயில் போய் யூட்டன் போட்டு நாட்டராயன் கோயில் தான் நினைக்கிறேன், தெரியல. அந்த கோயில்கிட்ட போயிட்டு வாழத்து அங்கேருந்து போயிட்டு இருக்கோம். உனக்கு காங்கேயம் போய் காங்கேயத்துலேருந்து ஜேடர்பாளையம் போக போகிறோம். குறிச்சி வச்சுருந்து ஆரம்பிச்சிருக்கோம். காலோடியான அப்படித்தான் எகுத்தாப்புல வரணும். காவல் போலீஸ்காரங்களே இப்படி ஏறிட்டு வருவாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம போட்டு தள்ளியிருப்பாரு. நம்ம காட்டுக்குள்ளே இப்போ விழுந்துருப்போம். என்னத்த சொல்ல, பின்னாடியே ஆம்புலன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தியா, பின்னாடியே ஆம்புலன்ஸ் வருது. இப்போ கொஞ்சம் விட்டுருந்தா அங்கே விழுந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டு கொண்டு போயிருப்பாங்க ஜிஹெச்சுக்கு. ஜிஹெச் போயிருப்போம். ஜிஹெச்ல போயிட்டு அங்கே ஊசி போடுறது, எலும்பு உடைச்சது, அந்த விளாக தான் பார்த்துருக்கலாம். ஆனால் எமர்ஜென்சி வார்டில் ஜிஹெச் போயிட்டுன்னு வச்சுக்குவேன், வேற லெவலில் இருக்கும். கேஸ் மட்டும் வந்த மணியமாக இருக்கும் பார்த்துக்குவேன். நைட் டைம்லாம் போயிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு கூட கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தூக்கமே வராது நமக்கு, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இடத்துல கேஸ் மட்டும். ஆமாம், அந்த அளவுக்கு. நான் ஒரு டைம் போயிருக்கேன். கம்பெனியில் ஒரு புள்ள தைக்க தெரியாமல் தைச்சு ஊசியை வந்து விரலில் இறக்கிருச்சு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1/2 hour அங்கே தான் நின்றுருந்தோம். அந்த 1/2 hourல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேஸ் வந்துருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். இத்தனைக்கு ஒருத்தன் மண்டையை பொழந்துட்டு வரான். மப்பு தான், எல்லாம் மப்பு தான். நைட் நேரம் ஒருத்தன் கூட தெளிவா இல்லை. ஒன்று ஆப்போசிட்ல வரவன் குடிச்சிட்டு வரான், அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் போறவன் குடிச்சிட்டு போய் விழுந்துடுறான். எத்தனை கேஸு. அந்த ஊசி எடுக்கிறதுக்குள்ள அந்த புள்ள மயக்கம் வேற போட்டு விழுந்துருச்சு. குழம்புங்க நர்ஸுங்க ஏதோ மரப்பூசி எல்லாம் போட்டு எடுத்து ஊசி போடுறதுக்கு அந்த புள்ள மயங்கிருச்சுன்னா பாத்துங்களேன். என்னத்த சொல்ல. இப்போ கூழ் வந்துருச்சு. ஜில்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் கூழ் குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அற்புதமா இருக்கும். ஒரு இனத்தை கழிச்சு போச்சு. மரத்தை பார்த்தீங்களா, இப்படிதான் வெட்டுவாங்க. வெட்டாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த மரம் எத்தனை வருஷமா இருந்துச்சோ. சின்ன மரமாக இருந்திருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வேப்ப மரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை கண்டுக்காதீங்க. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சா? ஓகே, சரி, ஓகே. கூழ் குடிக்கிறது பார்ப்போமா? என்னமே என் கண்ணாலே. கூழ் ஃப்ரெஷ்ஷான கூழ் அடிக்கிற வெயிலுக்கு பிடிச்ச வச்சுக்க அற்புதமாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் ஜாடர்பாளையம் போகிறதுக்குள்ள நம்ம மோரை குடிச்சு கூழை குடிச்சு வேலையை முடிக்கிறோம். கூழுக்கு சைடிஷ் என்ன இருக்குது? நிறையாவே இருக்குது. ஒரே நிமிஷம். சரிப்பா, நான் இப்போ ஹெல்மெட்டை போட்டு என்னால் குடிக்கவும் முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்? சரி சரி, ஒரே நிமிஷம். அற்புதமான கூலாக இருந்துச்சுங்க. தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. என்னால் முடியலை. உன்னால் முடிஞ்சாடா? வாய்ப்பே இல்லை. மோர் ரொம்ப கூழ் ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு. ரொம்ப கேவலமானு சொல்ல முடியாது, நான் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மோர் இது உள்ளே ஊற்றிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. அவங்க மோர் ஊற்றல, வெறும் கம்மங்கூழ் தான் கொடுத்தாங்க. அந்த கம்மங்கூழும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பார்த்தா குறைக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே எவ்வளோ 20 ரூபா தானேங்க மோர். பழைய பஸ் ஸ்டாண்டு 25 சம்திங், ஒவ்வொரு பக்கம் 20லேயே தராங்க. 25 ரூபா தான். ஆனால் இங்கே டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இல்லை. அந்த வெயிலுக்கு குடிச்சது அந்த ஜில்னஸ் அந்த இதுவுமே இல்லை வயிற்றுக்குள்ளே, பெருசாக இல்லை. வேணாம், அடுத்த டைம் வந்தீங்கன்னா அந்த அக்கா கடையை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. எங்களுக்கு எதோ பிடிக்கல. இது போக உங்களுக்கு ஆல்ரெடி குடிச்சிட்டே இருக்கீங்க, இந்த ஏரியா டேஸ்ட் இப்படி தானே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே பழைய பஸ் ஸ்டாண்ட் சைடில் அந்த எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2 கடை இருக்கும். அந்த 2 கடையில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ரொம்ப மோசம் இல்லை. இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க. அங்கே 30 ரூபா இல்லை, அதுவும் கம்மி தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நாம் வந்திருக்கிறது காங்கயம். இந்த ஊரில் என்ன ஃபேமஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கயத்தில் என்ன ஃபேமஸ்? காளை தான். ஆமாம், காங்கயத்தில் காளை தானே ஃபேமஸ்ஸு. காங்கயங்காலை அப்படியே அடித்து நொறுக்கும் பார்த்துங்க. இங்கே ஏதோ வச்சுருப்பாங்கடா, நம்ம ஊர் காங்கயம். அங்கே வச்சுருக்காங்க பாரு, நம்ம ஊர் காங்கயன்னு. நம்ம ஊர்லேயும் வச்சுருப்பாங்க பாரு. என்ன திருப்பூர்? நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கேன், திருப்பூர். ஐ லவ் திருப்பூர்.
இதில் வந்து காளை மாட்டெல்லாம் போட்டு நம்ம ஊருக்கு ஆங்க அப்படின்னு சொல்லி கெத்தை வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் திறன்மிகு திருப்பூர் கரெக்டு தானே? திறன்மிகு திருப்பூர்னு வச்சுருக்காங்க. அது என்ன மீனிங்கோட எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜேடர்பாளையம் வந்தாச்சு. இந்த டேம் ஏதோ ராஜா கட்டினாருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் தெரியல, தெரிஞ்சா சொல்கிறோம். நாங்கள் வர வரைக்கும் சுற்றி வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டேம் ஓப்பன் பண்ணிட்டாங்க வேறு. இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு மீன் ஆர்டர் போட்டு சரி பார்ப்போம். பிரிச்சு வர்ற வழியில் வேறு டேம் வேறு பார்த்தோம். நல்லா பெரிய டேம் தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. தெரியலையேப்பா இதுப்பா இந்த பக்கமா எங்கே போகிறது? எந்த பக்கம் நான் நிப்பாட்டுறதப்பா? அப்படியா? சொல்லவே இல்லை. வேணாம் அப்புறம் வரோங்க. இல்லைங்கம்மா வரோம். இல்லை சரி அணைக்கட்டுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் பூங்காக்குள்ளே மட்டும்தான் விடுவாங்களாம், அணைக்கட்டுக்குள்ளே உள்ள விட மாட்டாங்களாம். சரி நாங்கள் குளிக்கலான்ற ஐடியாவில் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் வடக்கு போகணுன்னாங்க. இந்த ஏரியாவில் இது வடக்கு ரைட்டு போகணும். ஓகே ரைட் போகணும். போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே ஆல்ரெடி குடிச்சிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்தால் தான் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களுக்கு அங்கே போயிட்டு அங்கே நாங்கள் பண்ணுற சின்னதாக பெருசாக ஒன்றும் இருக்காது, சின்ன விஷயத்த லாகில் மீட் பண்ணலாம். ஓகே. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு தார் ரோடு வரும், கீழே இறங்குங்க. அங்கே போனால் குளிக்க கொடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேடி போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தனுக்கு எத்தனை சோதனை தான் வரும்னு எனக்கும் தெரியல. யூட்டன் போடணுமா? என்ன போயிடுறீங்க? அந்த ரோடா இந்த ரோடா? அதான் கேட்குறேன். இதுவா? அங்கே தான் பசங்க போகிறாங்க. போமா 2-3 அது சரி ஓகே. அதுதான் அதுவும் சின்ன ரோடாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படிப்பா தெரியும்? நம்ம என்ன இந்த ஊருக்காரங்களா? இந்த போயிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அற்புதமாக குடிச்சுக்கிட்டு இருக்காங்களப்பா. தெரியல என்னவா பயங்கரமாக கத்துறாங்களப்பா. பரவாயில்ல, இந்த குளிச்சுட்டு வராங்க. போய் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். போகலாம். வர்ற பைக் மட்டும் எவ்வளோ நிற்கிதுன்னு? டீசெண்டாக தான்ப்பா இருக்குது, ரொம்ப மோசம் இல்லையாப்பா. இங்கே அந்த அக்காட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு பசங்க சாப்பிட கொடுத்துட்டு வந்துருக்கலாமோ மீனை பொறிக்க சொல்லி. நல்லா இருக்கியா? சூப்பரு. அப்படித்தான் ஏறிடுமா மேலே. ஸ்லோவாக கொண்டு வாடா. ஓகே காய்ஸ், நம்ம ஜாடர்பாளையம் வந்தாச்சு. பாருங்கள் பார்க்கிங் ஃபுல்லாக. இங்கே தான் வண்டி நிப்பாட்டிக்கிறேன். வாங்க இப்போ உங்களுக்கு நான் ஜாடா டேமை காமிக்கிறேன். சவுண்டாக பேசணுமா? இதுதான் ஜாடா டேம். பார்த்துக்கணும். வாங்க போகலாம். போய் வந்து பார்க்கலாம். தண்ணியே அல்ல அவ்வளோ அந்த அளவுக்கு. ஓகே காசு, இந்த பார்த்தீங்களா, இங்கே வந்து மீன் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி அவங்களே வெட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பிடிக்கிறது தான். வாங்க போகலாம். நம்ம போய் நம்ம வேலை குளிக்கிற வேலை தான். இங்கே மீன் சாப்பிட்ற வேலை இல்லை. குளிக்கிறோம். வாங்க நம்ம தான் குளிக்கிற வேலை. வண்டி ஓட்டிட்டு வந்ததுக்கு சீட்டெல்லாம் எரியுது. போய் தண்ணிக்கு வச்சா தான் குளுக்குன்னு இருக்கும். ரெக்கைக்கு போய் ஒரு தவனா தான் சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஆளுங்களாம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம் தண்ணி ரொம்ப கம்மிங்க. இது நிறையா வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக போகும். நம்ம வர நேரமோ என்னமோ தெரில, தண்ணி உரம் கம்மியாக வருது.
பாருங்க போட்டு கொடுத்து வரன்றக்கா டேம் திறந்து விட்டுருவாங்களா என்ன? சபரி ஒரு போட்டு கேளு சபரி. இது இந்த டிச்சு தண்ணி ஓடுற போட்டு வேணும் உனக்கு. இப்போ அதில் தானே குளிக்க போகிறேன். அது அங்கே இல்லை, அது வேற. இது பாரு அவ்வளோ கன்றாவே இருக்குன்னு பாரு. இது ரொம்ப நாள் தேங்கிட்டு இருக்கு வெளியே போகாமல். அது வெளியே போய் வருது, அவ்வளோதான் மேட்ரு. அது ஓடுற தண்ணி இது தேங்கிட்டு தண்ணி அவ்வளோதான். இங்கிட்ட ஃபுல்லாக மீன் க்ளீன் பண்ணுறது, ஆடு வெட்டி பூஜை பண்ணியிருப்பாங்க போல். மீன் நல்லா கிடைக்கணும் இப்படி. அப்புறம் என்ன ரத்தம் சவுண்ட் வருது. ஹெல்மெட்டையும் சேர்த்து வீட்டுக்கிறேன். ஹெல்மெட் மிஸ் ஆயிடுச்சுண்ணா, மைக்கோடு சேர்ந்து போயிடும் அப்புறம். எவ்வளோ தூரம் கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லாக தான். ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா போகிற வறண்டு கிடக்கு. ஆடு மாடு வர மேய்ச்சிட்டு கிடக்குதுக்குள்ளே. இதுக்குள்ளே அங்கிட்டு வர ஆடு மாடு மேயுது, இங்கிட்டு ஃபுல்லாக நம்ம மேயலாம். வாங்க பார்த்து எப்போ வாங்க. நம்ம தான் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். பாருங்க போகிற பாதை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இதில் ஜம்பிங் நீ விளாட்லாம். டிங் 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 டிங். அது எப்போ எம்மை இந்தாச்சு ஒரு வழியா வலிக்கி விட்டு வலிக்காமல் தான். சரி இந்த இருக்காங்க தண்ணிக்குள்ளே காக்கா 2. நம்ம போய் விழுகலாம் வா. ஒரு ஹெல்மெட்டை வாடகைக்கு விட்டு வந்திருக்கோம். அதுக்கு அங்கேயே போகலாம்ல. இப்போ இங்கே நடக்க போகிறது ஸ்விம்மிங். எங்க நடுவில் இருக்க கல் தானே? இது அந்த பெருசாக இருக்கு அதுவா? சின்னது அங்கே ஒரு சின்னதாக ஒரு கல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான் தெரியல பார்ப்போம். தண்ணியோட போயிடாதீங்களா. எம்மாடி எம்மே போயிட்டாங்கப்பா. யாரா பஸ்ஸாக போகிறது? இங்கேருந்து பார்த்தா தெரியவும் மாட்டேது. 2 பேரும் நீச்சல் போயிட்டு இருக்காங்க. அம்மா போயிட்டாங்களே. அங்கே ஒரு பாறை தெரியுதா சின்னதாக? அந்த பாறையை ஃபஸ்ட்டு போய் யார் தொடர்றதுன்னா போட்டு நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்க. 3 பேர் வெறி கொண்டு போய்கிட்டு இருக்காங்களே. ஈவனா போயிடுவாங்களோ? என்ன கார்த்தி முக்கிறேன்? இது வீடியோ வேறு எடுக்கணும். போ. ஏன் ஃபஸ்ட்டு அவங்க அண்ணன் தான் மனிதா போக போகிறாப்புல. அவரு தான் போக போகிறாப்புல. இல்லை இந்த பக்கெட்டு. போ தெரியுது. போ முடியலன்னு சொல்லாத. திரும்ப வந்து சேர்ந்துனடா. போயிட்டானுப்பா. ஏன் ஃபஸ்ட்டாக போனான்னு தெரியலையே. அவங்க அண்ணன் தான்ப்பா மாணி. அவர் தான் ஜெயிஸ்டாப்பில் மேலே இறங்கிக்கிறாரு பார். அவர் தான்ப்பா கெத்து. அவங்க அண்ணன் தான்ப்பா போயிட்டாப்புல. 3 பேர் நீச்சல் அடிச்சே போயிட்டாங்க. நல்ல வேலை தொடர்களை எதுவும் இல்லை. என்ன அங்கே போய் பாறையில் படுத்துட்டீங்க? அங்கே போய் பாறையில் படுத்து என்ன அது சக்ஸஸ் வேறு காட்டிகிட்டு இருக்கீங்க. தெரியுதா? ஜூம் பண்ணல. எப்படி இருக்கீங்க? ஏழியல் மாதிரியே இருக்கீங்க பையன்னு பார்த்தா. பாரு என்ன ஷேக். ஜூம் போட்டிருக்கோம்ல அதனால் ஷேக் ஆகுது. 3 பேர் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. பொறுமையாக வரட்டும். என்ன பொறுமையாக வாங்க. தெரியுது 3 பேர் தெரியுறீங்க. கையாட்டினா ஷேக் ஆகுது. 3 பேர் பாறையில் வேறு எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க தெளிவாக காட்டுறேன். ஜூம் அவுட் பண்ணால் தெரிஞ்சிடும். இங்கே இருந்திருக்காங்க பாருங்க. வாயா வந்துட்டானப்பா. நீங்களாம் தண்ணிக்குள்ளே போனாலே வருத்தமாக இருக்குது. நீச்சல் தெரிஞ்சாலுமே ஒவ்வொரு பக்கம் சிரமமாக இருக்குது இல்லையா? இவங்களுக்குலாம் நீச்சல் தெரிஞ்சிருக்கு, அதனால் தண்ணிக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் யாரும் பார்க்குறவங்க ட்ரை பண்ணாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். வேஸ்ட்டாக பயம்தான். எல்லாம் பயம்தான். திரும்ப இவங்க வந்துட்டாங்க. இவங்க கிணறு, ஆறு, குளம், கடலில் கூட நீச்சல் அடிச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் ஈஸியாக வந்துட்டாங்க. இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். ரொம்ப சிரமம். வேறு அங்கே முங்கி இங்கே வராமல் பாருங்க. வந்துட்டாப்புல. வந்துட்டான். எங்களை ஆளக்கானா? தானே பார்த்தேன்.
வாடா 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 வாடா. வந்தாச்சுப்பா, வந்துட்டாங்க. ஏன்டா அப்புறம் அவ்வளோ தூரம் போறீங்க? எதுக்குடா ரிஸ்க் எடுக்கிறீங்க? இங்கே இருக்க வேண்டியதான்டா. எதுக்குடா இங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு முடியும்? நில்லுடா, நில்லு. ஏன் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏன் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க? போதும் போதுமே. அங்கே வரு, இங்கிருந்து பார்க்க கார்த்தியை பார்க்க காட்டு வசி மாதிரி இருக்கான்னு தெரியுமா? கேமராடா முகமே தெரிய மாட்டேதுடா. இங்கிருந்து பார்க்க காட்டு வசி மாதிரியே தான் இருக்கேன். உங்கள் அண்ணன் என்ன படுத்துட்டாப்புல அங்கேயே? முடியலையா? ஜூம் பண்ணி பார்த்தா அவ்வளோதான். நீங்க பண்றதெல்லாம் வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. நீங்க தப்பிச்சிருவாங்க, நம்ம மாட்டிக்கோங்க. பேட் பிளஸ் சபரி வந்துச்சுடா. முட்டை முட்டை அவ்வளோ கற்றுக்கிட்டேன் ஒரு வழியா. முட்டை ஓட்டியா தெரியாதா? எப்போ முட்டை போட்டா? வெளியே வந்துருச்சா? நீ முட்டை போட்டியா? நான் உள்ள போட்டுறவா? போட்டுரு. முட்டை போட போறாரு பாருங்க. இந்த முட்டை ஓட்டியான். எத்தனை பேர் உள்ள இருக்காங்க தெரியல. முட்டை ஓட வச்சிருக்கு. முட்டை போட வச்சிட்டாங்களா? பூரா பொரிச்சு போயிடுச்சு வீட்டுக்கு. பொரிச்சு வீட்டுக்கே போயிடுச்சா? சரி சரி. ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் பொரிச்சு போட்டேன்.
இன்னும் பாருங்க மீன் பிடிச்சி போகிறாப்புல. ஒரு வாட்டி வந்தார், மீன் பிடிச்சி போகிறாரு. இங்கே சோறு வேறு வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்க, இங்கே ஒரு 1000 1500 வாங்கிட்டு போகிறாப்புல. என்னோட காட்டுவாசி இருக்காங்க வந்து சேரு. அம்மாடி அம்மா இல்லை பூண்டு கண்ணால. வாடா வாடா வலிக்கிட்டு வாடா வலிக்கிட்டு வாடா. வழுக்கிறானப்பா விழுந்தானப்பா. ஒச்சு தெரிக்க விழுந்தானப்பா கீழே. எல்லாம் குழந்தை பிள்ளைங்க தான். சறுக்கு மரத்தை வேண்டாம் கேஸ். இதெல்லாம் 80s 90s கிட்ஸு. சறுக்கு மரத்தில் சறுக்கி வேண்டிருக்காங்க. இல்லை அவங்க தான் இவங்களா. பாசம் பிடிச்சி கிடக்கா தண்ணி. வலி கொடுத்தீங்கன்னா பிறந்திருக்க எல்லாம் 90 வாரமும் தெரிச்சிருக்கான். எல்லாம் 90s 80s கிட்ஸ் தான். வலிக்கு விளாட்றான், ஜாலியாக இருக்கான். பாரு கீழே விழுந்துருப்பேன் நேரத்துக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்பி ஸ்குவாட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜேடர் பாளையம் டேமில் இருக்கோம். ஜேடர் டேம் ஏதோ ஒன்றுங்க. ஆனால் ஒன்று, இங்கே டேமுக்கு உள்ளே இல்லைங்க, உள்ளே வர்றதுக்கு அலவுடு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிக்கிட்டு நம்ம வந்திருக்கோம். சுற்றிக்கிட்டு வந்து இப்போ நம்ம உள்ள ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கோம். அதுவும் டேமு கிட்ட பூங்கா சைடு வந்துட்டிங்கன்னா உள்ளே விட மாட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூங்கா சைடு போகாமல் இந்த பக்கம் சுற்றி வந்துருங்க. நீங்கள் ஜாடர் டேம் டேட்டா போய் காரணபாளையம் வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸி. ஆமாம், காரணபாளையம் இருந்தால் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உள்ளே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பூட்டிட்டாலும் இங்கே ஓப்பன் பண்ணி இது எப்படின்னா அலவுடு. இங்கே அளவு உள்ளதாக இருக்கும். இங்கே வந்துருங்க. இங்கே மீனை பிடிச்சிக்கலாம். ரெடியாக வச்சுருக்காங்க, நிறையா மீன் வச்சுருக்காங்க. மீனை வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கழுவி கொடுத்துருவாங்க. அந்த எல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஆகிட்டு வந்து தண்ணிக்கிட்டே உட்காந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். ஆனால் அந்த வெயிலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு அப்படி சுகமாக இருக்குது. தண்ணி விட்டு வெளியே வாழ தோணவே மாட்டுது. வெளியே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆயிட மாட்டேங்குது. ஏதோ உழப்பிட்டு பேசுமா? சரி, ஓகேங்க. நாங்களும் அப்படி குளிச்சுட்டோம். அப்படியே நாங்களும் சாப்பிட்றோம். பசி வேறு ஓவராக இருக்கு. வேறு ஒருத்தர் காத்து நிற்கிறாப்ல, அவரையும் காட்டப்பா. பசிக்குது ரொம்ப நேரம் நின்றுருக்காரு அங்கே. ஓகேங்க. பாய்.